Welcome to UPSC Vinod. Today we are going to discuss the things about maritime security. See, maritime security is rarest rare. So 2022 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. They can ask question, but possibilities ரொம்ப கம்மி. பட் நமக்கு இதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் என்னன்னு பார்க்கலாம். So what are maritime security challenges in India? First of all, what are maritime security challenges in India? Challenges என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து discuss the organizational technical procedural initiatives. So three types: organizational, technical and procedural initiatives taken to improve the maritime security. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், டெக்னிக்கலாக, ஆர்கனைசேஷனலாக, ப்ரொசீஜரலாக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ த்ரீ பார்ட்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கொஷின், ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த்ரீ டெலகிராம் சேனல்ஸ். So which is very important, that is the Telegram channel, the mains, and the Telegram channel, the CA discussion hub 360 degree, and the discussion hub and prelims. So see, these three Telegram channels are helping the aspirants to get current affairs and mains answer writing. So இதை இந்த சேனலோட லிங்க்ஸை வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன், மீன்ஸ் வாட்ஸ்அப்பில், சாரி, யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் டு த கொஷின், ஒன் செகண்ட். ஓகே, கம்மிங் டு த கொஷின், மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். ரொம்ப ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஷின். மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இந்தியாவில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவோட கோஸ்டல் லைனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்தியா ஹேஸ் அ கோஸ்டல் லைன்ஸ் ஆஃப் 7,517 km, which includes mainland coastal line of 5,423 km and coastal lines of island territory 2,094 km. This makes maritime security a complex and challenging task. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்டா ப்ளஸ் சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன். எல்லா ரொம்ப ஃபேமஸான தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்தியாவோட மேரிடைம் செக்யூரிட்டி பவுண்டரி 7,500 kilometers. கோஸ்டல் லைன்ஸில் வந்து மெயின்லேண்டில் 5,400 kilometers அண்ட் ஐலாண்ட்ஸில் 2,100 kilometers. ஸோ அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்டாக எழுதணும் கூட தேவையில்லை. ஸோ if we mark precision, it will be enhancing. So but in the introduction is a best introduction for maritime security. So first questionலேருந்தே நம்ம எடுக்கிறோம். Challenges. What are all the maritime security challenges? So ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான். யாரெல்லாம் இந்த மேரிடைம் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டாக இருக்காங்க. ஸோ கம்மிங் டு தி கார்ட்ஸ். ஸோ கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ சோர்சஸ் ஃபார் தி மேரிடைம் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்: ஸ்டேட் ஆக்டர், நான் ஸ்டேட் ஆக்டர், டிரான்ஸ்நேஷனல் கிரிமினல்ஸ், நேஷனல் அண்ட் ஹியூமன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர்ஸ். ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், டிரான்ஸ்நேஷனல் கிரிமினல்ஸ், நேஷனல் and human induced disasters. So coming to the descriptions. First, challenges to the maritime security: terrorism and piracy. First threat is ரொம்ப ஈஸியான threat, எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரியும், terrorism and piracy. The porous nature of maritime border has been exploited by terrorist group, as was witnessed during 26/11 Mumbai attack, which originated from Arabian Sea of Gujarat coast. மேரிடைம் செக்யூரிட்டி, மேரிடைம் பவுண்டரி அப்படிங்கிறது ஒரு போரஸான பவுண்டரி. ஸோ யூ கான்ட் யூஸ் மிலிட்ரிஸ் ஓவர் தீஸ் ஏரியாஸ். ரொம்ப கஷ்டம், மிலிட்ரிஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குஜராத்தில் 9/26/11 அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 26/11 அட்டாக்ல இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி டெரரிஸ்ட் ஹாவ் என்டர்டு வயா குஜராத் கோஸ்ட். ஸோ பைரசி primarily originated from Gulf of Aden. Piracy primarily originated from Gulf of Aden and threatening the West Indian coast. Also possesses serious threat to Indian maritime security. Pirates. Arabian Sea is for pirates. பைரசிக்கு பேர் போன ஏரியா வந்து அரேபியன் சி. அப்போ மேரிடைம் செக்யூரிட்டியில் இன்னொரு த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பைரசி. டெரரிசம் அண்ட் பைரசி ஆர் டூ இம்பார்ட்டன்ட் த்ரெட்ஸ் டு தி மேரிடைம் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ரெண்டுமே வந்து குஜராத் கோஸ்ட் அண்ட் அரேபியன் சி, ரெண்டுமே அரேபியன் சி. ஸோ ஹியர் பர்டிகுலர்லி கல்ஃப் ஆஃப் ஏடன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பொசஸ் இன் வெஸ்ட் இண்டியன் கோஸ்ட்டில் ரொம்பவுமே ஒரு செக்யூரிட்டி சேலஞ்சாக இருக்கிறது டெரரிசம் அண்ட் பைரசி. இல்லீகல் டிராஃபிக்கிங். நெக்ஸ்ட், இல்லீகல் டிராஃபிக்கிங், ஸ்மக்லிங் ஆஃப் கூட்ஸ்.
illicit arms and human trafficking through sea routes. ஸோ டிராஃபிக்கிங் கடத்துறது, ஸோ இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரஸ் நேச்சர் ஆஃப் தி பவுண்டரிஸ்னால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். த சுந்தர்பன்ஸ் டெல்டா பிட்வீன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் and the Palk Strait between Tamil Nadu and Sri Lanka are infamous for illegal activity. See, trafficking அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்களாதேஷ் பார்டரில் வந்து கேட்டல் டிராஃபிக்கிங்கே ரொம்ப ஃபேமஸ். மீன்ஸ் பெரிய த்ரெட் அது. போரஸ் பார்டருங்கிறதுனால ஈஸியாக கேட்டல்ஸ் வந்து தெஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லீகல் டிராஃபிக்கிங், எஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் த்ரெட் ஃபார் மேரிடைம் செக்யூரிட்டி. ஸோ ஸ்மக்லிங் ஆஃப் குட்ஸ், இல்லிசிட் ஆர்ம்ஸ், ஹியூமன் டிராஃபிக்கிங், இது எல்லாமே இது மூலியமாக நடக்குது. நெக்ஸ்ட், பார்டர் டிஸ்பியூட். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அரைசஸ் ஃப்ரம் பார்டர் டிஸ்பியூட்ஸ் லைக் சர் கிரீக் டிஸ்பியூட் வித் பாகிஸ்தான் and marshy region of Gujarat coast. Sir Creek dispute of Pakistan and marshy region of Gujarat coast. The dispute over Kachativu Island with Sri Lanka is of Tamil Nadu coast. ஓகே, ஸோ பார்டர் டிஸ்பியூட்ஸுமே மேரிடைம் செக்யூரிட்டியில் இருக்குது. ஸோ அதுக்கு குஜராத்தில் சர்க்ரீக் ஏரியா வித் பாகிஸ்தான், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் இஸ் சர்க்ரீக் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கச்சத்தீவு இஸ் ஸ்டில் அ டிபேட்டபிள் கான்செப்ட் விச் இந்தியா கேவ் கச்சத்தீவு டு ஸ்ரீலங்கா. இன்னுமே அது அந்த கச்சத்தீவு கொடுத்ததுனால இந்தியன் ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாதிப்பு நிறையா இருக்குது between Sri Lanka and Tamil Nadu coast. Next, natural disaster. So, see, majorly coastlines are vulnerable to cyclones and tsunamis. இது ரெண்டு தான் நமக்கு நல்லாவே தெரியும். India's extensive coastline makes vulnerable to natural disasters like cyclone and tsunami. For example, cyclone Ampha in 2020 caused widespread devastation in West Bengal, and tsunami in 2004 severely impacted Andaman Nicobar Islands and eastern coastal states. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் வல்னரபுளாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரிடைம் மீன்ஸ் இந்த மேரிடைமில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து த்ரெட்ஸ். என்னது? டெரரிசம் அண்ட் பைரசி, இல்லீகல் டிராஃபிக்கிங், ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்டர் டிஸ்பியூட்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர். என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இந்தியா? நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் தி மேரிடைம் அண்ட் கோஸ்டல் செக்யூரிட்டி was set up for coordination. So, National Committee for Strengthening the Maritime and Coastal Security. So, first ஒரு நேஷனல் கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மரைன் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் நேஷனல் அகாடமி ஃபார் கோஸ்டல் போலீசிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார் செக்யூரிட்டி பர்பசஸ். மரைன் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் நேஷனல் அகாடமிஸ் ஆஃப் கோஸ்டல் போலீசிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட்டி, நெக்ஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸு, கோஸ்டல் போலீஸ் ஃபோர்ஸு. So joint operational centers are established and coastal surveillance networks are set up. ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் ஃபோர்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் டைமில் கோஸ்டல் சர்வேலன்ஸ் நெட்ஒர்க்கையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், வெசல் டிராஃபிக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வெசல் டிராஃபிக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ரேடார்ஸ் ஆர் இன்ஸ்டால்டு. ஸோ ரேடார்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வெசல்ஸ்னால் ஷிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ஸை கடத்துறது எல்லாமே மீன்ஸ் அதெல்லாமே ஸ்டாப் பண்ணுறதுக்காக, ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம். ஹார்பர் டிஃபென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம். National Command Control Communication and Intelligence Network. National Command Control Communication and Intelligence Network to enhance the maritime domain awareness. Information Management and Analysis Center for Information Fusion Center. Information Management and Analysis Center. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ். நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த மேரிடைம் அண்ட் கோஸ்டல் செக்யூரிட்டி, மரைன் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன், ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் கோஸ்டல் சர்வேலன்ஸ் நெட்வொர்க், வெசல் டிராஃபிக்கிங் மேனேஜ்மெண்ட், Harbor Defense and Surveillance System, National Command Control Communication and Intelligence Network, Information Management and Analysis Center under the India's Maritime Security. So next, procedural. So நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பாக கேட்டிருக்காங்க இல்லைங்களா? என்னது? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷனல், டெக்னிக்கல், ப்ரொசீஜரல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்ட்ரென்தனிங் த மேரிடைம் போலீஸ் ஃபோர்ஸஸ். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுமே ஆர்கனைசேஷனல். நெக்ஸ்ட், டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் சென்டர்ஸ். ஸோ ஜாயிண்ட் ஆப்ரேஷனல் சென்டர்ஸ், கோஸ்டல் சர்வேலன்ஸ் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட், ஹார்பர் டிஃபென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியா அண்டர் மேரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2015.
ஸோ இதுக்கு கீழே இந்தியா அண்டர் மேரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2015 கீழே கோஆர்டினேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மேரிடைம் ஏஜென்சிஸ், securing Indian Ocean sea lines of communication, maritime security operations for contemporary assignments of maritime terrorism and piracy. ஸோ இந்தியாஸ் மேரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே இதெல்லாம் வருது, இது மூணுமே. நெக்ஸ்ட், கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைசஸ், ஆப்ரேஷனல் சாகர் கவச், கார்பட், சி விகில். நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டேட்டிங் சேஃப் ஃபிஷிங், multi-purpose ID issued to all fishermen of seafaring services, ferry services of and coastal villages, uniform licensing of fishing boats, GPS and transponders for tracking. ஸோ எப்படி இதை கன்க்ளூட் பண்ணுவோம்? ரீசென்ட்லி இந்தியா ஃபார்மலி கமாண்டட் த கோஆப்ரேஷன் வித் பஹ்ரைன் பேஸ்ட் multilateral partnership combined maritime forces such as initiative to foster global collaborations to enhance the maritime security and can yield significance between in tackling common maritime security challenges. ஸோ பஹ்ரைன் பேஸ்ட் மல்டிலேட்டரல் பார்ட்னர்ஷிப்பை நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் டிஸ்கஷன்ஸ். ஸோ இப்போது கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேரிடைம் செக்யூரிட்டி என்னது? 95% ஆஃப் இந்தியாஸ் ட்ரேட் வால்யூம், 95% ஆஃப் இந்தியா ட்ரேட் வால்யூம் அண்ட் 70% ஆஃப் வேல்யூஸ் கேர்ட் பை சி. ஏன் சி ரொம்ப முக்கியம்? ஏன்னா 95% ஆஃப் இந்தியாஸ் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமாகவும் 75% ஆஃப் ட்ரேட் வந்து வேல்யூவாகவும் வந்து நமக்கு சி மூலியமாக தான் வருது. India has 7,500 kilometer, 516 kilometer long coastal line of exclusive economic zone of 2.37 million square kilometer. So இது ரொம்பவுமே ஒரு crucial-ஆன ஒரு thing, exclusive economic zone. So it's an add-on point. Support offshore energy resources, fisheries and blue economy. Crucial for national security and strategic interest in Indian Ocean region. Ensures sea line of communications. So இது எல்லாமே ஏன் maritime security important? Major maritime security challenges: piracy and armed robbery, terrorism, illegal and unreported and unregulated fisheries, smuggling, cyber threats, marine pollution and environmental degradation of oil spill, plastic wastages and climate changes, geopolitical competitions. இது எல்லாமே maritime security challenges. சோர்சஸ் யாரு? ஸ்டேட் ஆக்டர்ஸ், ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹோஸ்டல் நேவி பிரசன்ஸ், டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பைரசி, டெரரிசம், இன்சர்ஜென்ஸ். டிரான்ஸ்நேஷனல் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்மக்லிங், டிராஃபிக்கிங், ஐயூ ஃபிஷிங். நேச்சுரல் அண்ட் ஹியூமன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர், சைக்ளோன், சுனாமி, ஆயில் ஸ்பில்ஸ். நெக்ஸ்ட், மெஷர்மெண்ட் டேக்கன் பை இந்தியா. நேஷனல் மேரிடைம் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2015. India Navy, Coast Guards and Marine Polices. Coastal Surveillance Network, Information Management and Analytical Center. Sagar, Security and Growth for All Region Initiative. Bilateral and multilateral cooperation with countries in IOR. Establishment of law, Maritime Zones of Act 1976, Indian Coast Guard Act 1978, SUA Act 2002. So these are all the measurements taken by India. So conclusion, வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ஹான்ஸ் தி டொமைன் அவேர்னஸ் த்ரூ டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், strengthening and coordination among the all maritime agencies, capacity building and modernization of maritime forces, promotional regional cooperation and rule-based maritime order, ensure sustainable use of marine resources and environmental protection. இது எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம்? Secure seas are vital for India's economy, prosperity, strategic autonomy, regional leadership. A hostile, cooperative and technological driven approach is key to address evolving maritime security challenges. ரொம்ப ஒரு சிம்பிளான கன்க்ளூஷன். கண்டிப்பாக நம்மளோட எக்கனாமிக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்கும் ரீஜனல் லீடர்ஷிப்க்கும் செக்யூரிங் சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக ப்ளே பண்ணும். அட் த சேம் டைம் கோஆப்ரேட்டிவ் டெக்னாலஜிக்கல் ட்ரிவன் அப்ரோச் தேவை டு அட்ரஸ் தி மேரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். சி, திஸ் இஸ் வெரி ஈஸி. So again, talking about the Telegram channels, the mains and CA discussion 360 degree and and the prelims. So இது மூணோட டெலகிராம் லிங்கையும் நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும். ஸோ தே ஆர் ஹெல்பிங் மீ. அவங்க வந்து என்னோட கண்டென்ட்டை அவங்க சேனலில் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நாமளும்
அவங்க சேனலை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இட்ஸ் லைக் மியூச்சுவல் ஹெல்பிங். ஓகே, ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் யூபிஎஸ்சி வினோத். ஷுர்லி it will help you to clear the mains. Thank you.